நீங்க பண்ற ஃபுட் பிசினஸ்ல நிறைய செலவு ஆகுதா? இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமில உணவு தொழிலை கத்துக்கிட்டு யாருக்கு வேண்டுமானாலும் ட்ரெயின் பண்ணலாம். சம்பளத்தை லட்சக்கணக்கில் மிச்சப்படுத்தலாம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஜிகே வாசன் ஏதோ ஒத்துக்கிட்டதுனால அவர் தாமரை இல்லை. இப்போ அது ஒரு விமர்சனமாக மாறினோன்னா சில பேர் கட்சிக்குள்ளேயே இது வேணாம் அப்படின்ற, ஏன்னா காங்கிரஸ்லேருந்து வந்தவர் அப்படின்னு இப்போ என்னன்னு தெரியல, பேசி ரெட்டையில கூட மாறலாம். அதனால் எது நடக்குது உள்ளக்கு என்ன, அன்னைக்கு போட்டு வந்து அதே சட்டையை போட்டு வந்துக்கிறாப்புல, கையை மடித்து விட்டுருக்காப்புல, அன்னைக்கு முழுசாக வச்சுருந்தார். இப்படி தான் தேடுறாங்களே தவிர இங்கே 1000 பிரச்சனை ஓடுது. இந்த தடவை விஜயுடைய உதவியால் பல தொகுதிகளை அதிமுக கைப்பற்றும். விஜயோட உதவியோடு அதிமுக கைப்பற்றும். பொருள் ஓட்டை பிரிப்பார். ஓகே, அவங்க ஜெயிப்பாங்க. அதிமுக எதிர்ப்பு பார்வையில் அதிமுக ஒன்றும் இல்லைன்னாங்க. 22%ங்க, என்ன ஒன்றும் இல்லை, அவ்வளோ அடி வாங்கி 22%. 10 தோல்வி பழனிசாமின்றாங்க. ஒரு தோல்வி வந்தால் இவங்க என்ன ஆவாங்கன்னு தெரியாது. தோல்வி கூட வேணாம், அதிமுக கூட்டணி வேகம் எடுத்தோன்னே இவங்க கூடாரம் கலகலத்து போது பாருங்கள். அதனால் இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே வேண்டா வெறுப்போட வாழ்கிற பொண்டாட்டி இருக்கோம்ல, அந்த கதை தான். குடும்பம் நடத்துகிறாங்க அவ்வளோதான், ஆனால் வேண்டா வெறுப்பாக நடத்துவாங்கல்ல. மிஸ் ஆனால் விஷம் வச்சிடும், பாயாசம் வச்சிடும். மிஸ்டர் கிருஷ்ணசாமி வந்துட மாட்டார் என்டிஏக்கு. அவரை கழட்டி விட்டாங்க, தெரியாது? அப்படியா? அவர் 15 சீட்டு தான் ஆம்பளை பிரேமலாத மாதிரி கேட்டுக்கிறாரு, எனக்கு இவ்வளோ சீட்டு அதுன்னு. அதனால் அவரை கழட்டி விட்டாங்க, பதிலே சொல்ல. எடப்பாடி பாணியா தானே, இந்த அம்மாக்கே அவ்வளோ தானே, 9 சீட்டு ஒரு ராஜ்யசபா, அது 28ல் யோசிச்சு சொல்லுங்கன்னு விட்டார். அண்ணன் அப்புறம் கண்டுக்கவே இல்லை. இங்கே வாராயன் தோழி வாராயோன்னு கூப்பிட்டு கொடுத்து நல்ல இடத்துல வச்சோன்னா கூட்டணி கூட்டி குண்டு வெடிக்க ஆரம்பிச்சு. ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்கிறதுனால ஒவ்வொரு கட்சிகளும் ரொம்ப பரபரப்பாயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் அதிமுக இப்போ கொஞ்சம் ஸ்பீடாகவே, பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க அப்படின்றது பொதுவான ஒரு பார்வையாகவே இருக்குது. அதுலேயும் முக்கியமாக வேட்பாளர்களை சொன்னதாக இருக்கட்டும், முதற்கட்டமாக வேட்பாளர்கள், இன்றைக்கி வேட்பாளர் பட்டியல் முழுதாக வரப்போகுது அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தேர்தல் வாக்குறுதிகளும் அப்படின்றது வந்துருச்சு. பிரச்சாரத்துக்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிட்டார் அப்படின்போது அதிமுகவுடைய இந்த கள நிலவரம் அப்படின்றது என்னவா இருக்குது? அதிமுக ஸ்பீடாக இருக்குதுன்னு ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடிருந்தே சொல்ல ஆரம்பிச்சாச்சு. ஆனால் இவங்க தான்லாம் இது பண்ணியிருந்தாங்கன்னா அப்படிலாம் இல்லை அப்படி இப்படின்னு உருட்டியிருந்தாங்க. அவர் ஒரு 180 கூட்டம் போயிட்டார். போயிட்டு இப்போ மறுபடியும் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறார். தேர்தல் அறிக்கை முன்னாடியே ஃபர்ஸ்ட் லுக்கு டீசரு நல்லா வெளியிட்டார். அதனால் இது அவரை பற்றி சொன்ன தகவல் எல்லாமே, அதிமுக பற்றி சொன்ன தகவல் எல்லாமே பொய். ஆனால் இப்போ எல்லாம் ஒத்துக்கிறாங்க. நம்ம ஆளுங்க வேலையாக தானே, கடைசி டைமில் ஒத்துக்குவாங்க. அதனால் அவங்க ஒரு அடி முன்னாடி தான் போய்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரையும் கூட. இன்றைக்கி மத்தியானம் வேட்பாளர் அறிவிப்பு, அந்த கூட்டணி பிரித்தது கூட எண்ணிக்கையும் சரி தொகுதியும் சரி நல்லா பிரிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்து ஓடிட்டுருக்குது. ஓகே, இல்லை இந்த தொகுதி பிரிக்கிற விஷயத்தில் கிட்டத்தட்ட 27 தொகுதிகள் பிஜேபிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னோன்னா எல்லாருமே சூப்பர், எடப்பாடி கிட்ட பார்கெயின் இது இருக்குது, அவரை தாண்டி எதுவுமே நடக்காது அப்படின்றத தாண்டி. ஆனால் ஜிகே வாசனுக்கு ஒரு 5 தொகுதி அதே இதில் தாமரை சின்னத்தில் நிற்கணும்னு சொல்லும்போது அது இது ஒரு முரணா இல்லையா? அவங்களுக்கு ஒரு 5 தொகுதி அவங்களுக்கு கொடுத்ததுன்றது, இரட்டையில நிற்காமல் அவங்க தாமரை சின்னத்தில் நிற்கிறதுன்றது என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு? அது ஜிகே வாசன் எடுக்கிற முடிவு தான், அதில் ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க பாஜகவுக்கு கொடுத்தது தனியாக 27. ஓகே, அவங்க கூட்டணி கட்சிகள் வேணால் நீங்கள் சேர்த்துக்குங்க அப்படின்னு. அப்போ என்டிஏக்குள்ளே வரவங்க ஒன்று ரெட்டையில் நிற்கணும், இல்லை தாமரையில் நிற்கணும். தாமரையில் நிற்கிறவங்க ஜிகே வாசன் ஏதோ ஒத்துக்கிட்டதுனால அவர் தாமரை இல்லை. இப்போ அது ஒரு விமர்சனமாக மாறினோன்னா சில பேர் கட்சிக்குள்ளேயே இது வேணாம் அப்படின்ற, ஏன்னா காங்கிரஸ்லேருந்து வந்தவர் அப்படின்னு இப்போ என்னன்னு தெரியல, பேசி ரெட்டையில கூட மாறலாம். அதனால் எது நடக்குது உள்ளக்கு என்ன, அன்னைக்கு போட்டு வந்து அதே சட்டையை போட்டு வந்துக்கிறாப்புல, கையை மடித்து விட்டுருக்காப்புல, அன்னைக்கு முழுசாக வச்சுருந்தார். இப்படி தான் தேடுறாங்களே தவிர இங்கே 1000 பிரச்சனை ஓடுது.
எதுன்றது இல்லை பத்தி அதுக்கு வருவோம். ம். அதுதான் இந்த கேள்வி. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, ஒரு தேசிய சின்னம் இது வந்து இரட்டை இன்ஜின் அந்த இதில் வந்து இருக்குது, அதனால தாமரையில் போட்டி போடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வரும்போது வந்து பார்த்தா அவர் சொன்னதா அப்படின்னு. அப்போது இங்கே ஒரு 32 தொகுதி கிட்டத்தட்ட பிஜேபிக்கு போகுது அப்படின்னும் போது அது எப்படி எடுத்துட்டு 32க்கும் கூட இன்னும் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆமாம். இப்போ ஏசி சண்முகம் வந்து இவர் பாரி வந்து நான் ஏற்கனவே ஒரு இது போட்டிருந்தேன். 35 தொகுதிகள் பிஜேபி, ம். அதில் 29 மீதி 6 வெளியிலன்னு. இப்போ 33 34 மேலே வரும். இவர் 5 சேர்ந்தாச்சு. ஆமாம் 32 வந்துருச்சு. 35 தாண்டிடும். ஓகே. அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுங்க. இல்லை இது வந்து டிஎம்கேக்கு ஈஸி. அந்த 32 தொகுதி அப்படின்றது தாமரை நிற்கக்கூடிய இடம் வந்து திமுகவுக்கு ஒரு ஈஸி கேக் வாக் மாதிரி ஆகிடும் அப்படின்ற ஒரு பேச்சும் வந்து இருக்குல்ல. எல்லா தேர்தல்லையுமே திமுக அதிமுகவுக்கு கூட்டணி கட்சிகள் நிற்கிற தொகுதி வந்து கேக் வாக் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கட்சிக்காரங்க கொஞ்சம் வேலை செய்ய மாட்டாங்க, அங்கே சின்ன ஒரு பிரச்சனையாக இருக்கும், வேட்பாளர் ஸ்ட்ராங்கான வேட்பாளர் இருக்க மாட்டார், அந்த மாதிரி தான் நடக்கும். அதை மீறி அலை சில தொகுதிகள் இப்போ அவினாசி இருக்குது, அது அதிமுகவுடைய தொகுதி, அதை வந்து பாஜக கொடுக்குறாங்க, பாஜக அங்கே ஜெயிக்கும். ஓகே. அந்த மாதிரி இப்போ இது ரிஷிவந்தியம், ஓகே, அங்கே வன்னியர் பெல்ட், இது அவர் போனதோட விஜயகாந்த் ஜெயிச்ச அந்த தொகுதி, விஜயகாந்த் ஜெயிச்ச தொகுதி முன்னாடி. இப்போ வசந்தம் கார்த்திகேயன் சிட்டிங் எம்எல்ஏ, அவர் போன 2021 50,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். 2024 அதே ரிஷிவந்தியம் தொகுதியில் வித்தியாசம் பார்த்தா 2100 தான். இப்போ பாமகவும் கூட இருக்குது, பாமக வேட்பாளர் தான் அங்கே போட்டி போடுறாப்புல. அப்போ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சாதகமாகவும் அமையும். ஓகே. பல தொகுதிகள் திருப்பத்தூர், நாங்குநேரி, அதிமுக செல்வாக்கான தொகுதிகள்லாம். சென்னையில் கூட ஆவடி இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆவடியில் ரஹீம் நிற்க வேண்டியது இல்லை. அப்போ அந்த மாதிரி தொகுதிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை தெரிஞ்சே கொடுத்துருக்காரு எடப்பாடி அவர்கள். இது சில இடம் விட்டு கொடுத்துருக்காரு. இப்போ 27 இடத்துல தெரிஞ்சே கொடுத்துருக்காரு. நான் கேட்குறது இதெல்லாம் வந்து டஃப் இடம், நீங்கள் போய் போராடுங்கன்னு கொடுத்துட்டாரோ இந்த இடத்துல? நீங்கள் என்ன ஆவடிலாம் ஜெயிக்கலாம், ஜெயிச்ச தொகுதிகள் அதான் அவங்களுக்கு கொடுக்குறாருன்ற. ஜெயிச்ச தொகுதிகளும் கொடுத்துருக்காரு, போராடுற தொகுதியிலும் கொடுத்துருக்காரு. புரியுதா? அதனால் ரெண்டும் கலந்து தான் இது இருக்குது. 27 தொகுதினா ஒரு 10 தொகுதி ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். இவர் 5 தொகுதினா 5ம் போராடி தான் ஜெயிக்கணும். ஜிகே வாசன் 5 தொகுதிகள் வந்து ஜிகே வாசன் அவர்களுக்கு கொடுத்துருக்க தொகுதியாக இருக்கட்டும், அவங்க வந்து தாமரையில் போட்டி இந்த 2024 எலெக்ஷனில் ஒருவேளை அவங்க கூட கூட்டணி வராததன் பின்னணியா அவங்களுக்கு அதனால் வந்த நேர்ந்த நிலையா இது? யாருக்கு? ஜிகே வாசன் அவர்களுக்கு. அவங்க ரெட்டையிலையில் போடாமல் தாமரையில் நிற்கிறதும், அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளும். எடப்பாடியை சாதாரணமாக முடிவு செய்யாதீர்கள் அப்படின்றதுக்கு பல பேரை காலி பண்ணியிருக்காரு. அண்ணாமலை டீம் அண்ணாமலை கேட்ட எந்த தொகுதியும் கொடுக்கல. கவுண்டம்பாளையம், காங்கேயம், சிங்காநல்லூர், பல்லடம் இந்த 3 தான். இல்லை அங்கே பல்லடத்துலேயும் ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி அந்த 3மே அவங்க வச்சுக்கிட்டாங்க. அண்ணாமலை ஆதரவாளர் வினோஜ், துறைமுகம், டி நகர் 2மே கொடுக்கல. அப்போ அவங்களெல்லாம் காலி பண்ணுறாரு. அண்ணாமலைக்கு எதிர்ப்பான ஆட்களுக்கு சீட்லாம் கிடைக்குது, கட்சியில் வேலை செய்கிறவங்களுக்கு. இது ஒன்று. இன்னொன்று, நம்ம ஏசி சண்முகம் அவரை கொண்டு வந்து பல்லாவரத்தில் இங்கே கொடுத்துக்கிறாங்க, போராடி ஜெயிச்சிக்கங்க. இதில் என்ன பிரச்சனைனா, பல்லாவரத்தில் இருக்க தனசிங்கு தாவேகா போகிற மாதிரி முடிவு எடுத்துருக்காங்க. ஓகே. அப்போ இந்த மாதிரி சீட்டு கொடுக்காத இடங்கள திருப்பத்தூர், நாங்குநேரி, ஆலங்குளம், தூத்துக்குடி, பல்லாவரம் 5 முக்கியமான நபர்கள் தாவேகாக்கு போகிறாங்க. உங்களுக்கு தான் லீடு. ட்விட்டரில் அடித்தேன், ஆனால் மறந்துட்டேன் போடுறதுக்கு. நல்லது தானே, அதனால் உங்களுக்கு லீடு கொடுத்துருக்கேன். ஆமாம், நான் போகிறதுக்குள்ளே நீங்கள் போட்டுருவீங்க. நான் நைட்டு தானேங்க போடுவேன் ட்விட்டர்லையா. அதுக்கு நீங்கள் யாராவது டைம் கொடுத்தா தானே, உங்கள் முடிஞ்சோன்னா அடுத்தவங்க ரெடியாக இருக்காங்க. அப்போ என்னன்னா, இந்த மாதிரி அதிமுக பலகீனங்களும் இருக்குது. ஓகே. சிலரை திட்டமிட்டே காலி பண்ணுறாங்க, அதில் இருக்கலாம். இல்லை நான் என்ன கேட்குறேன், இனிமேல் நீங்கள்லாம் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு முன்னோட்டமாக இந்த தொகுதிகளெல்லாம் வந்து கொடுத்து அரசியல்லாம் அப்படி தானேங்க. நீங்கள் அவ்வளோ உழைச்சி கூட இருந்த செவ்வாழைகளுக்கே இதான் கதி திமுக கூட்டணியில். இங்கே மாறி மாறி போனவங்களுக்கு நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா, இது வந்து அன்புமணிக்கு பொருந்தலைல்ல. உண்மையிலே துரோகம் பண்ணது அன்புமணி தான். எம்பி வாங்கிட்டு பிஜேபி போனார். ஆமாம். இல்லை என்ன இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது, சரி இவங்கள மட்டும் வந்து வச்சுருப்போம். கொடுத்ததுல இன்னொன்று, டிடிவி
அவ்வளோ கடுமையாக எதிர்த்தவர். அருமையான தொகுதியெலாம் அவர் வாங்கிட்டார். மன்னார்குடி. அதே மாதிரி அன்புமணி, இவங்க 2 பேருமே கெயின் பண்ணுவாங்க. ஆமா, முக்கியமான இவங்களுடைய பெண்ணாகரம், கெய்னிங் தருமபுரி. பவர் வந்து 70% to 80% வரைக்கும் இருக்கும். எடப்பாடி சேலத்திலே கொடுத்துருக்காரு. அதனால் ஒருவேளை விஜய் பார்த்துட்டாருன்னா ம் இன்னும் ஜாஸ்தி கூட கூடும். ம் 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 இப்போ 5 தொகுதி ஜிகே வருஷம் தான். ம். விஜய் ஹெல்ப் பண்ணாருன்னா ஜெயிக்கலாம் சில இதெல்லாம். அதனால் எல்லாத்தையும் மேலகரம் பார்த்துக்குவான்ற கதை தான். இன்னொரு பக்கம் நம்ம இன்னொரு விஷயம் நான் பதிவு பண்ணிடுறேன். எனக்கு தெரிஞ்சு சென்னையில் 16 தொகுதியும் திமுக கோட்டை. இந்த தடவை விஜயுடைய உதவியால் பல தொகுதிகளை அதிமுக கைப்பற்றும். விஜயோட உதவியோடு அதிமுக கைப்பற்றும். பொருள் ஓட்டை பிரிப்பார், ஓகே. அவங்க ஜெயிப்பாங்க. டிஎம்கேவோட ஓட்டு அவர் பிரிப்பாரு, அதனால ஏடிஎம்கே வின் பண்ணும். ம் ம் ம். இப்போ தொகுதியில் ஓட்டு ஓகே. வித்தியாசம். ஆனா இங்க ஏடிஎம்கேக்கெல்லாம் வாக்கு வங்கி இப்ப சென்னையிலலாம் ரொம்ப கம்மியா இருக்குன்ற மாதிரியான சர்வேக்கள் ஒரு பக்கம். கிடையவே கிடையாது, இதெல்லாம் உருட்டு. அது இந்த எலெக்ஷன் இருக்குல்ல, பார்லிமெண்ட் எலெக்ஷன், ஆமா, அதை வச்சு 2024. முடிவு பண்ணாதீங்க. அது வேற, அது அலை. ம் திட்டமிட்டு பாஜக சில இதெல்லாம் திமுக உருவாக்குச்சு, அதை விட்டுருங்க. பொதுவாக சட்டமன்ற தேர்தல், ரெட்டை இலை இந்த மாதிரிலாம் வரும் பொழுது ஒரு வெற்றி வித்தியாசம் 30,000, 20,000, 10,000, டி நகரில் 127 இந்த மாதிரி. அப்போ இந்த வித்தியாசம் விஜய் பிரிச்சுக்கிட்டாரு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இடத்துல திமுக வேட்பாளர் 20,000 வாக்குகள் வித்தியாசம் ஜெயிக்கிறாரு. ம் விஜய் 50,000 ஓட்டு அங்கே வாங்குறாரு. ம் 30,000 ஓட்டு திமுக. அது விஜய்க்குன்னு விடுற வாக்கு ஒரு 10,000, ஏடிஎம்கிலேருந்து 10,000 வச்சுக்கோங்க. இந்த வித்தியாசத்தை ஈடுகட்டி ஏடிஎம் கட்சி. இந்த மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்கள். இது ஒரு புது பார்வையா இருக்கு சார். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாரும் பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, திமுகவின் கோட்டை அந்த இடத்துல விஜய் 2வது இடத்துக்கு வராரு, அதிமுக நான் தமிழர் கட்சிலாம் இப்போ இல்லை, அவங்களாம் 3வது 4வது இடத்துக்கு போறாங்கன்றது தான் அது ஒரு பரவலான ஒரு குறுகிய பார்வை. ம். அதிமுக எதிர்ப்பு பார்வையில் அதிமுக ஒன்றும் இல்லைன்னாங்க. 22%ங்க, என்ன ஒன்றும் இல்லை. அவ்வளோ அடி வாங்கி 22%. 10 தோல்வி பழனிசாமின்றாங்க. ஒரு தோல்வி வந்தால் இவங்க என்ன ஆவாங்கன்னு தெரியாது. தோல்வி கூட வேணாம். அதிமுக கூட்டணி வேகம் எடுத்தவொன்னே இவங்க கூடாரம் கலகலத்து போது பாருங்க. அதனால் இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே வேண்டா வெறுப்போட வாழ்கிற பொண்டாட்டி இருக்கும்ல, அந்த கதை தான். குடும்பம் நடத்துகிறாங்க அவ்வளோதான். ஆனால் வேண்டா வெறுப்பாக நடத்துவாங்கல்ல. மிஸ் ஆனால் விஷம் வச்சிடும், பாயாசம் வச்சிடும். இவனுக்கு பாயாசம் வைக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி பாயாசம் வைக்கிறது ரொம்ப பேர் காத்துட்டுருக்காங்க கூட்டணியிலேயே. அது ஒரு பார்ட்டு. இங்கே என்ன பிரச்சனைனா, நீங்கள் இப்போ சென்னையில் விஜய் வாக்கு வாங்குவார். விஜய் நல்ல வாக்கு வாங்குவார். அதை தான் நான் சொல்கிறேன். அவர் நல்ல வாக்கு எவ்வளோ வாங்குறாரோ. அது நீங்க சொல்றது அவங்க எல்லாமே ஆளுங்கட்சியோட பெரும்பாலான வாக்குகள் இந்த அதிமுகவிலிருந்து கொஞ்சம் எடுக்கிறாரு, அதனால அதிமுகவுக்கு எட்ஜ். அவ்வளோதான். ம் மக்கள் நல கூட்டணி 2000 மக்கள் நல கூட்டணி கூட கிடையாது, அது வேறு மாதிரி டெக்னிக். ஏன்னா திமுக அங்கே ஒன்றுமே இல்லாமல் போச்சு, தனியாக நின்னாங்க. ம் எப்போ திமுக தனியாக நின்னாலும் பூட்டகஸ். இது பலம், இது வந்து இவங்களுக்கு தெரியல, செவ்வாழைகளுக்கு தெரிஞ்சிருந்தா நீ வேற கதை. பாஸ் அவ்வளோ ஐடியா இருந்தால் நாங்கள் ஏன் பாஸ் அங்கே போகிறோம்? ஆனால் அந்த கட்சியில் இருக்கிறவங்க ஐடியா இருக்குது. என்ன பண்ணுறது, காங்கிரஸில் ஒரு பெரும்பகுதி நேற்று போயிடுச்சு. அப்போ இது ஒன்று. இதில் என்னென்னா, விஜய் ஏன் அதிகமான வாக்குகள் திமுக கடந்து பிரிக்கிறான்றது நான் பல தடவை சொல்லிட்டு வரேன். கிட்டத்தட்ட ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லிட்டு வரேன். நான் ஸ்பாய்லர் அங்கே போனாலும் டெஸ்டாயர்னு சொன்னேன். அதே ஸ்பாய்லர்ன்ற வார்த்தையை பீயூஷ் கோயல் யூஸ் பண்ணார். ஆமாம், விஜய் பிரிக்கிற வாக்குகள் திமுகவுடைய வாக்குகள்னு ஜூனியர் விடன் கூட இப்போ லேட்டஸ்ட்டாக எழுதியிருக்காங்க. இன்னும் பலரும் இதை இப்போ ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, சிறுபான்மை மக்கள் வாக்கு யார்கிட்ட இருக்குது? திருமாவளவன்ட்டு தான். சிறுபான்மை மக்கள் வாக்குங்க அது திமுக கரெக்டு. திமுக கூட்டணியில் இருக்குது 13%. பட்டியலின மக்கள் வாக்கு, விஜய் ரசிகர் போட்ட வாக்கு, அது நான் மறைஞ்சு போயிடுமா? இல்லை அந்த ரசிகர்கள் மறைஞ்சு போயிடுவாங்க? அவன் உயிரோடு தானே இருக்கான். அப்போ அவன் இப்போ விஜய்க்கு தானே போட போகிறான். அப்போ எங்கே இருந்து எழுதுறாங்க பார்த்துக்குங்க. அந்த பயம் தான் இவரில் போட்டு வாட்டுது. அந்த பயத்தை வெளியே காமிச்சிக்காதரா, வெளியே காமிச்சிக்காத, அப்படியே தைரியசாலி மாதிரியே இருறா அப்படின்னு இருந்துன்னுக்குறாங்க. இதுதான் பிரச்சனை. இல்லை, இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை அவங்க ஒரு 5 கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. அதில் வழக்கம் போல் மகளிர் உரிமை தொகையும் இருந்துச்சு. கூடுதலாக வந்தது தான் இந்த ஃப்ரிட்ஜ் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம். இந்த குளிர்சாதன பெட்டி எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு இந்த தேர்தல் அறிக்கையில் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். சாதனை பெட்டினா ஃப்ரிட்ஜா ஏசியா? அதனால் ஏசி தமிழுக்குள்ளே போகாதீங்க. இல்லை, அவங்க அதில் போட்டிருந்ததை சொல்கிறேன்.
அது அவங்களுடைய இதுலயே ஃப்ரிட்ஜ்னு போட்டு குளிர்சாதன பெட்டின்னு போட்டிருந்தாங்க, அதனால சொல்றேன். அப்படியா? இப்போ ஏசிக்கு அப்படித்தான் ஏடிஎம்கேட இதுல அப்படி இருந்துச்சு. ஏசி அதுக்கு ஏதாவது ஒரு பேர் இருக்கும். ரைட், நம்ம அதுக்குள்ளே போவேணாம். ரொம்ப தூய தமிழுக்கு கொட்டை வடி நீரே ரொம்ப புரியுது எனக்கு, ரொம்ப நாள் ஆச்சு. எது? கொட்டை வடி நீர். கொட்டை வெடி நீர். என்னது? காப்பியா? மகிழுந்து பேருந்து. பேருந்தா? காரா? காரு. ஓகே. பேருந்து பேருந்து ஓகே 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 சார். பஸ்ஸுங்க. பஸ் தமிழ்ல பஸ், பஸ்ஸு இங்கிலீஷ்ல பேருந்து. அப்புறம் இன்னொன்று ஏதோ சொல்லுவாங்களா, தானி தானி உந்தி. தானி உந்தி தெலுங்கு தெரியாது எனக்கு. தமிழுங்க. தெரியாது சார். தானினா தானாக இயங்குறது, ஆட்டோ. ஓ, இந்த மாதிரி பல இது இருக்குது. அது அந்த கடவுச்சொல். கடவுச்சொல். கடவுச்சொல் இதுதான், பாஸ்வேர்டு. அவ்வளோதான். தமிழில் சொல்லுங்கள், இங்கிலீஷ்லாம் சொல்லாதீங்க, புரியாது எனக்கு. அதனால் அது விட்டு ஃப்ரிட்ஜ் அப்படி வந்துடலாம். ஃப்ரிட்ஜ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்குறீங்க? எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, இவர்களே அது பெரும்பாலும் பாதிச்சிருக்கு. நேற்று கூட சொல்கிறாங்க, ஃப்ரிட்ஜின்னு சொல்லுவார், இவங்கள கற்பனையை கலப்பு. பக்கத்தில் இருக்கிற எடப்பாடி சொன்னார், தேர்தலுக்கு பிறகு நான் பிரிஞ்சின்னு சொன்னேன், நான் எங்கே ஃப்ரிட்ஜின்னு சொன்னேன் அப்படின்னு ஏமாத்திடுவார். நகைச்சுவையா அப்படின்னு சொல்லிட்டு அதான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜு நகைச்சுவை இல்லை, அவங்கள அது பாதிக்குது. அதான் சார், அதை நகைச்சுவையாக அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி தேர்தலான அந்த இது வாக்க ஒருத்தர் நிறைவேற்ற மாட்டார், ஏமாத்திடுவார் அப்படி. இவங்க அப்படியே நிறைவேற்றி முடித்து 505க்கு அப்புறம் கூட ஒரு 150 சேர்த்து 600 சில்லறையாக நிறைவேற்றி முடிச்சிட்டாங்க. அதனால் இவர்களை அது ரொம்ப பாதிக்குது. இன்னொன்று, பல விஷயங்கள் இவங்க இப்போ எதிர்கட்சியாக இருக்காங்க. இவங்க சொன்னால் நம்புவாங்க மக்கள். இவங்க சொன்னால் ஆமாம் பார்த்தோமே, இப்போ 505 பார்த்தோமே என்ன நான் நிறைவேற்றினீங்கன்னு. இப்போ வந்து இவங்க கல்வி கடன் ரத்துனா நம்புவாங்களா? மாட்டாங்க. இவர் சொன்னால் நம்புவாங்க. இவங்க 500 கடைகளாக நாங்கள் மூடுவோம், படிப்படியாக குறைப்போம் டாஸ்மார்க்னு சொன்னால் நம்புவாங்களா? இவங்க சொன்னால் நம்புவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இவர்கள் சொன்னால் நம்புகிற மாதிரி தான் எதிர்கட்சியாக இருக்காங்க. இன்னொன்று, பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இல்லை, இன்னமும் பொருள் கொடுத்து ஒரு ஃப்ரிட்ஜு, இப்போ முன்னாடி டிவி கொடுத்தது, வாஷிங் இது நம்ம கிரைண்டர் மிக்சி கொடுத்த மாதிரி இன்னமும் பொருள் கொடுக்குற அந்த கான்செப்ட் அப்படின்றது மக்கள்கிட்ட இப்போ எடுபடுதான்னு கேட்குறேன். இப்போ ஒரு பார்க்கும்போது ஒரு கவர்ச்சியாக ஃப்ரிட்ஜ் அப்படின்றது தெரிஞ்சாலும் இது எப்படி மக்கள் கிட்ட போய் சரி ஃப்ரிட்ஜ் அப்படின்னும் போது அவங்களே ஒரு யோசனைக்கு வருவாங்க. நீங்கள் அரிசி கூப்பனுக்கு ஃப்ரிட்ஜா? அரிசி கூப்பனுக்கா? அரிசி கார்டுக்கு. அதான். ஆமாம், அரிசி அட்டைதாரர்கள் 2 கோடி பேர் இருக்காங்க. 2 கோடி இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. இல்லை, ஓவரால் 2 கோடி. ஏன்னா மகளிர் உரிமை தொகையே வந்து 1 கோடியே 35 லட்சமோ என்னமோ தானே கொடுக்குறாங்க. மொத்தமாக அரிசி அட்டைதாரர்கள் பார்த்தா 2 கோடி கிட்ட இருக்காங்க. அப்போ அந்த 2 கோடி பேருக்கு இதுன்றப்போ நீங்கள் பெரும்பாலும் நம்ம பேசுகிறோம் ஃப்ரிட்ஜு இல்லையாடா, என்னடா ஃப்ரிட்ஜு போய் அப்படின்னு. ஃப்ரிட்ஜை கனவாக நினைக்கிற குடும்பங்கள் ரொம்ப இருக்குது கிராமத்தில். அப்போ அவங்க கிடைச்சா நல்லது தானே. ஒரு வீட்டில் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் கூட இருப்பாங்க, ஒன்று வாங்கணும்னு நினைப்பாங்க, ஃப்ரிட்ஜு ஒன்று இருக்கும், அவங்க ஓட்ட ஒரு சில இருக்கும், வாங்கணும், கவர்மெண்ட் கொடுக்குது. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் போய் சேரும். 10,000 ரூபா ஒன்ஸ், ஒரு தடவை 10,000 ரூபா இதெல்லாம் சேரும். பல விஷயங்கள் அவர் சொல்கிறது வந்து நல்லா இருக்குது. அந்த கல்வி கடன் ரத்து, போதை பழக்கத்துக்காக தனி டீம் போட்டு முதல்வர் கீழே இயங்குன்றது, அந்த மாதிரி பல விஷயங்கள். மின்சாரம். இல்லை, எனக்கு இப்போ தனிப்பட்ட முறையில் பிடிச்சது காவலர்களுக்கு சுழற்சி முறையில் விடுமுறை. அது நல்ல விஷயம், தேவையான ஒரு விஷயம். இன்னொன்று கூட பண்ணலாம், 20 வருஷம் பணியாற்றணும்னு எஸ்ஐ பதவி, அது ஏற்கனவே ரொம்ப நாள் கோரிக்கை, காவலருடைய கோரிக்கை. இப்போ அந்த மாதிரி விஷயங்கள். இதில் என்னென்னா கம்யூனிகேஷனே கிடையாது ஏடிஎம்கில், அது ஒரு பெரிய பிரச்சனை. டிஎம்கில் அது இருந்தது. அப்போ நாங்கள் இதெல்லாம் போடலாங்க, இது சேர்க்கலாங்கன்னா அப்போ கேட்டாங்க, அதை செய்யலை. இவங்களுக்கு யார் கம்யூனிகேஷன் என்னன்னு தெரியல. அம்மா உணவகத்தை சென்னையில் மீண்டும் புனரமைப்போம், சிறப்பாக செயல்படுத்துவோம் அப்படின்னா அது பெரிய அளவில் வாக்கு கொண்டு வரும். அதே மாதிரி சென்னையில் வசிக்கிற பூர்வகுடி மக்களை நாங்கள் வெளியிலலாம் நகர்த்த மாட்டோம், இங்கேயே அவங்களுக்கான இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். எங்கே இது பண்ணுறது, அதான் பிரச்சனை. ஆனால் வாக்குறுதிகள் போய் சேர்ந்துருக்கு, தேவையான முக்கியமான வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. போய் சேர்ந்துருக்கிற வேலையை பண்ண வேண்டியது அந்த ஐடி விங்கு, மற்ற பிரச்சாரகர்கள், இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் உலகத்திலே கண்டுபிடிச்சி ஒன்று வச்சுக்கிறாங்க. இந்த டீம்லாம் அவனுங்க என்ன பண்ணுறாங்களோ தெரில. ஒருத்தர் 2 பேர் வேணால் மாட்டினான், அதுக்கப்புறம் அது 10 எந்திக்கவே இல்லை. அது பேர் மட்டும் பெற்ற பேர். இது அதிமுக கூட்டணியோட இந்த நிலைமை. இப்போ ஏன்னா எல்லாருமே நம்ம சொல்கிற மாதிரி மும்முரமாக களமிறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திமுக கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணின்னு தொடர்ந்து இந்த 5 வருஷமாக தொடர்ந்து அந்த கூட்டணி அமைஞ்ச காலத்துலேருந்து சொல்லப்பட்டு இருக்க நேரத்தில் இப்போ நேற்று கூட மதிமுகவுடைய ஒரு முக்கிய நிர்வாகி, கொள்கை கூட்டணி தானே சொன்னீங்க? கொள்கை கூட்டணி
காதில் வேறு மாதிரி விழுந்துச்சு. லை இல்லை, கை தான், கை தானே, கொள்கை தான். கை இருக்கிறதுனால கையா? கை இருக்கிறதுனால, கை கை மட்டும் இல்லைன்னா கை அகில இந்த லெவலில் தெரியும்ல. ஆமா ஆமா, ஆ சரி. வேற லெவல். நேத்து பார்த்தேன். ஆமாம், கொள்கை நாட்டை கெடுக்கும் கை பலர் வீட்டை கெடுத்த கை. அந்த ரேஞ்சில் இருக்கிற ஒரு நிலையில புதுச்சேரியிலையும் பிரச்சனை. அங்க காங்கிரஸ் வந்து அவங்களோட கூட்டணி. பெரிய அண்ணன். ஆமா, நீங்க மட்டும்தான் இங்க நடந்துப்பீங்களா, நாங்க அங்க நடந்துப்போம்னு சொல்லி நீங்க என்ன நாங்க சொல்லுவீங்க, நாங்க செஞ்சே காட்டுறோம்னு 5 இடத்துல வந்து இது பண்ணிட்டாங்க. சொல்லியிருந்தாரு, கொள்கையற்று வந்து விட்டால் ம். நாங்கள் அப்படின்னாரு. எங்க இப்ப சொல்றாரு எங்களை போட்டு இந்த பாடாப்படுத்துறாங்க. மதிமுக இருக்கு ஒரு நிர்வாகி அர்ஜுன், அவர் ஏதோ ஒரு மூத்த நிர்வாகி, அவர் நாங்க வந்து அழுது கொண்டே சிரிக்கிறோம், சிரித்து கொண்டே அழுகிறோம்னு அந்த பாட்டெல்லாம் வந்து. ஆமா, அது ஒரு வரி ஒன்று வரும், காலம் ஒரு நாள் மாறும் நம் கவலைகள் யாவும் தீரும், வருவதை எண்ணி சிரிக்கின்றேன், இப்ப கொடுத்ததை எண்ணி அழுகின்றேன், சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார், சிரித்து கொண்டே நாங்கெல்லாம் சிரித்து கொண்டே அதுதான் அவர் சொன்ன எக்ஸாக்ட் அந்த வேர்டு. அவங்களுக்கு 4 கூட நான் ட்விட்டர் பார்த்தேன். அழுவுறதுக்குன்னே தேர்னா சிவாஜி சிவாஜியோட பாட்டு வந்தது. இன்னொரு பாட்டு என்னது, அண்ணன் என்னடா தம்பி என்னடா, நல்லா இதுல அண்ணன் என்னடா தம்பி என்னடா, தேர்தல் கால உலகத்தில் ஆசை கொள்வதில் அர்த்தம் இல்லடா, ஒன்றும் இல்லாத கட்சி இல்லை, நல்லா இதுல. ஸோ அவர் சொன்ன வார்த்தை தான், எங்கள் தகுதிக்கு ஏற்ப எங்களுக்கு வந்து இது ஒதுக்கலை, தொகுதிகள் ஒதுக்கப்படலை அப்படின்னு சொல்லியிருந்தார். தகுதி நீ ஆசைப்படுவது அதிகம், அதை விட ஆணவம் அதிகம். அந்த மாதிரி இந்த கூட்டணி, கொள்கை கூட்டணி உள்ள கட்சியில் இவ்வளோ பிரச்சனைகள் அப்படின்றது. கொள்கை என்ன பிரச்சனைனா, நான் பல இதில் பதிவு பண்ணிட்டேன், மக்கள் நல கூட்டணி தான் சேர்ந்துச்சு, கரெக்டாக தனித்தனியாக சேரல, மக்கள் நல கூட்டணி அப்படியே சேர்ந்துச்சு. கேப்டன் டீம் மட்டும் வரல அப்போ. ஆமாம் ஆமாம், வாசனும் வரல. ஆமாம், இந்த மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் தங்களுக்குள்ளே அந்த கூட்டணி அப்படியே மெயின்டைன் பண்ணிடுவோம், தங்கள் தன்மானத்தை காக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிடுவோம். 2019 இவருக்கு ஒரு ஆதரவு தேவைப்பட்டுச்சு, அன்றைக்கி வர்றவங்களாம் வாரி அணைச்சி சமூக நீதி அதுன்னு உருட்டினாங்க. இவருக்கும் சந்தோஷமாக இருந்தது, பரவாயில்ல நம்ம தலைமை இவங்களாம் ஏற்றுக்கிறாங்கன்னு. அந்த இது ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர்லாம் அறிவிச்சு 38 சீட்டு ஜெயிச்சோன்னா அப்படி ஆணவம் ஆயிடுச்சு. நம்மள வயசு தானே சில்லற பசங்கன்னு. ஸ்டாலின்கிட்ட அது ஒரு பிரச்சனை உண்டு, கலைஞர்கிட்ட கிடையாது. எப்படின்னா, சின்ன கட்சிகளை வாக்கு எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்கறது. அதனுடைய அவருடைய வெளிப்பாடு பல தடவை நடந்திருக்குது. 2014 இதே வேலை தான் பண்ணார், எல்லாம் வெளியே போங்கன்ட்டார். அதனுடைய விளைவே தோல்வியை தழுவினார். ஜெயலலிதாவோ கலைஞரோ அது பண்ணவே மாட்டாங்க. அவங்க அந்த கட்சிகளை அடையாளங்களாக பார்ப்பார்கள். நேற்று திருமாவளவன் ஒரு வார்த்தை சொன்னார்ல, எண்ணிக்கையோ மற்றதை வச்சு பார்க்கக்கூடாது, அந்த இதை வலிமையை வச்சு பார்க்க, அதான் உண்மை. ஆனால் இந்த இதை அனுபவித்தவர் திருமா, அதனால தான் அந்த வலி அவருக்கு வெளிப்படுது. அப்போ மார்க்சிஸ்டுகள் நம்மோடு இருக்கிறார்கள், நேர்மை. சிபிஐ நம்மோடு இருக்குது, கருமை எருமை. விசிகா நம்மோடு இருக்குது, எருமை. நேர்மை எருமை கருமைன்னு உருட்டினாங்க. அப்புறம் தேசிய அளவில் பாஜக எதிர்ப்புக்கான ஒரே கட்சி காங்கிரஸ் நம்மோடு இருக்கிறது, தேசிய கட்சிகளும் எதிர்க்கிறார்கள், சனாதன எதிர்ப்பு அப்படின்னா உருட்டினாங்க, நல்லா ஜெயிச்சாங்க. அப்புறம் பார்த்தா என்ன நீ அப்படின்னு 4 சீட்டு 6 சீட்டு ஒரு தொகுதி 2000 ஓட்டு வச்சுன்னு என்கிட்ட வந்து சரிசமமாக உட்கார்றேன், இந்த ஆணவனா அவன்கிட்ட இருக்குது. இதுக்கப்புறம் 2021 போட்டு நெருக்குனாங்க. அந்த ஐடியா கொடுத்தது பிரசாந்த் கிஷோர். நெருக்கும் போது இவர்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஒன்று போனால் போடான்னு வெளியில் வந்துருக்கணும். ஆனால் இவர்களுக்கு அங்கே அடிமை சாசனம் எழுதி கொடுக்கறதுக்கு வெளியே சொன்ன வார்த்தை மத சார்பின்மை, பாஜக உள்ளே வந்துடும். சரி ரைட்டு, வேறு வழி இல்லை, வெளியே போனால் பள்ளம். நதியினில் வெள்ளம் கரையினில் நெருப்பு இரண்டுக்கும் நடுவே, சிவாஜி பாட்டு. என்ன பண்ண முடியும், வெள்ளம் அடிச்சு பிடிச்சி கரையில் போனால் நெருப்பு, காட்டு நெருப்பா என்னது, காட்டு தீ பரவுது, என்ன பண்ணுறதே. அந்த மாதிரி இரண்டுக்கும் நடுவே நான் மாட்டிக்கிட்டேன்னு, அந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. ரைட்டு கொடுத்துட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு பேட்டா இந்த வேலையை பண்ணுற, நம்ம டீம் ஃபார்ம் பண்ணி உனக்கு கதற விடணும்டா, நம்ம இதை எப்பவுமே வச்சுக்கணும். இவனை வந்து எதிர்ப்பு நிலையிலே இருந்துட்டு இருந்தா, நாங்கள் முடிச்சிட்டோம்பா, ஜெயிக்க வச்சிட்டோம், ரைட், நாங்கள் மக்கள் நல கூட்டணி தனி, இனி அடுத்த கூட்டணி நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம், எப்போன்றதை நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு பிரேமலதா பாணி எடுத்திருந்தாங்கன்னா இந்த பார்வைலாம் வந்திருக்காது இவங்க மேலே. விவேக் சொல்கிற மாதிரி தான், ஐடியா இல்லாத பசங்க, பயம், தன்மானம் இல்லை.
இல்லை சார், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் வந்து அந்த டைலாக் சொல்லியிருக்காரு, ஃபாலோ மீ அப்படின்னு இருக்காரு. எல்லாரும் ரிவர்ஸில் போக ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஏன் போறீங்க, வாங்க இங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு ஆயிருக்கு அண்ணா போயிட்டு வாங்கண்ணே, நல்லா இருக்குண்ணே. அந்த 4 பேர். அந்த 4 பேர் தான், 4 பேர் தவிர இன்னும் கூட பதவியில் இருக்க 4 பேர் இல்லாதவங்க. இல்ல, அந்த 4 பேர் முக்கியமானவங்க இல்லையா? ஆமாம், அதான் பாடுறாரு. அந்த அந்த 4 பேர் யாருன்னா, இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் ஒரு அந்த வடி சத்யராஜ இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே. ஆமாம், இப்போ கோவம் வரம் பாரு, இது அந்த மாதிரி. அப்போ இவர்கள் 4 பேருமே, இந்த 4 பேர் சிபிஎம், சிபிஐ, மதிமுக, விசிகா, அவங்கனால தான் சார் இது. 4 தான்ல. அதில் ஒருத்தர் அப்பப்போ கலந்துக்குவார், நான் பாதுகாவலனாக இருக்க போகிறேன் பின்னாடி போயினாரு. ஞாபகம் இருக்கா? ஆமாம், பாதுகாவலனாக தளபதியாக இருமா இரு, அதுதான் இருக்கணும். அப்படி போ, கலைஞரின் இறுதி நாட்களில் நான் செய்து கொடுத்த சத்தியம் முடிச்சு விட்டாங்க. அப்போ இவர்கள் இந்த இதை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா இவர்களுடைய மரியாதை இருந்திருக்கும் மக்கள் மத்தியில். அரசுடைய அவலங்களை தட்டி கேட்டிருந்தா இன்னும் மரியாதை கூடியிருக்கும். இவங்க கொஞ்சம் பயந்துருப்பாங்க, கூட இருக்கிறவனே அடிக்கிறானே அப்படின்னு. ஆனால் இவர்கள் சும்மா இருக்க மட்டும் இல்லை, முட்டு கொடுத்தாங்க. முட்டு கொடுக்குறது இவங்க கட்சியிலேருந்து ஆளை கொடுத்தாங்க. அவங்க எல்லாத்தையும் அவங்க வளைச்சி போட்டு வச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி இடதுசாரிகள், அதில் வலது கம்யூனிஸ்ட் நான் கணக்கிலே எடுத்துக்க மாட்டேன், அது ஒரு முதலாளித்துவ கட்சி மாதிரியே அது எப்போவுமே அந்த காலத்துலேருந்து. சிபிஎம் வந்து எதுலேயும் அவங்க யாரும் அவங்கள சீக்கிரம் இது பண்ண முடியாது. அதில் டி.கே. ரங்கராஜன் ஒருத்தர் இருந்தார், அவர் அந்த காலத்துலேருந்தே அவர் பீட்டர் அல்போன்ஸ் மாதிரி திமுக கூடிய ஐக்கியமாக அப்படி சுற்றின்னு இருப்பார். சுப்பராயன் இதிலெல்லாம் நம்ம இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் ரொம்ப பேர் இருந்தாங்க. ஒருத்தர் இருந்தார், அவரெல்லாம் பயங்கரம். அப்போ இந்த சிபிஎம்லேருந்து யாரையும் நீங்கள் இழுக்க முடியாது. ஆனால் இந்த தடவை சிபிஎம்மா திமுகவுடைய இடதுசாரி அணியான்னு கேட்குற அளவுக்கு, அதுலேயும் மாநில செயலாளரே 2023 வெள்ளம் வந்தது ஞாபகம் இருக்கா? அப்போ எப்படி முட்டு கொடுத்தாரு ஞாபகம் இருக்கா? 6000 ரூபா, இதுக்கு மேலே என்ன தருவாங்க கேட்டார் ஞாபகம் இருக்கா? விவசாயிகள் பாதிக்கப்பட்டதுக்கு ஏதாவது குரல் கொடுத்தாங்களா? இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த கொள்முதல் நிலையங்களை அமைக்காமல் அதனால் பயிர்கள் லட்சக்கணக்கிலான ஏக்கரில் பாதிப்படைஞ்சது. இவங்க ஏதாவது வாய்த்து வந்தாங்களா? போய் பார்த்தாங்களா? இடதுசாரிகள் குழு அமைத்து, இல்லாட்டி மக்கள் நல கூட்டணி குழு அமைத்து போய் பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வந்து எதாவது கொடுக்கலாம்ல? இந்த சாதி ஆணவ படுகொலைக்கு தென் மாவட்டங்களில் ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டு அந்த இதை கொண்டு வந்து முதல்கிட்ட கொடுத்து பண்ணலாம்ல? சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நீங்கள் எல்லாம் ஒன்றா போய் சுற்றுப்பயணம் போயிட்டு. ஆனால் இவங்க போயிட்டு சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான தனி சட்டம்னு சொல்லிட்டு. சாம்சங் பிரச்சனைகளுக்கு உடனே போய் பார்த்து பேசி அடுத்து மாலை போடலையா? தீர்வு கண்டதுக்காக தீர்வு வந்துதா? நீங்கள் எதுக்கு நன்றி சொல்லுவீங்க? டீ வாங்கி கொடுக்குறீங்க, நீங்கள் டீ குடிச்சுன்னு நான் வரேன் ஐயா, பசியாகுது ஒரு டீ, எப்பா அவருக்கு ஒரு டீ, ஐயா ரொம்ப நன்றி ஐயா, காசு கொடுத்துருப்பா, நீ என்ன எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் பேட்டா? இந்த இது எனக்கு தெரியாதையா? டீ சொல்லிட்டு என்ன காசு கொடுக்க சொல்கிறேன்? காசு இல்லைன்னு தானே உன்ட்ட கேட்டேன். பெரிய பகுமானமாக 4 பேர் இதில் டீ சொல்லிட்டு காசு நீயே கொண்டு நான் எங்கே போகிறது? அதான் நடந்தது, அதான் பிரச்சனை. கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரச்சனை இது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ இந்த தொகுதி பிரிக்கிறதுலேயே ஏகப்பட்ட பிரச்சனை. அதுலேயும் தேமுதிகவுக்கு ஒரு 10ன்னும் போது இவங்களுடைய அந்த நிலை என்னவா இருந்திருக்கும்? அது கூட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தமிழர் தேசம்னு ஒரு கட்சியை வந்து நேற்று சேர்த்து ஒரு தொகுதியை கொடுத்துருக்காங்க. முடியெல்லாம் விட்டுட்டு ஆர்எஸ்எஸ் பின்னணின்னு சொல்லி இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ அப்போ பிரச்சனையெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யார் கொடுத்துருக்கா? திமுக. அங்கே கொடுப்பாங்க, சமூக நீதி கூட்டணி. அதை தான் கேட்குறேன். சமூக நீதி புலிப்படை, இவரு கொங்கு ஈஸ்வரன், கொங்கு ஈஸ்வரன் தனியரசு கோச்சிக்கினாரு. அவரு அடிமைகளுக்கு வாழ்க்கை இல்லைன்றாங்கல்ல, அவர் சின்ன ஓபிஎஸ். அதனால் நீ பேசிட்டு இருந்தியா? அதாவது பேசுனதுக்கு மற்ற விஷயத்துக்கு என்ன ஆதாயம் அடைஞ்சிருப்பார். அதனால் உனக்கு இவ்வளோ தான் மரியாதை. எம்எல்ஏ இப்போ தாவேகா போகலாமா கேட்டிருக்காப்புல, தாவேகா போகலாமா, அதிமுக போகலாமா? எடப்பாடி அன்னைக்கே தோற்றி விட்டார். இன்னொரு கூட்டணி இருக்குல்ல, அதில் போய் சேர்ந்துக்கலாம்ல. அதான் கடைசியாக தனியரசு இப்போ வேல்முருகனோட போயிட்டார். சூப்பர். அங்கே 2 பேர் இருக்கிறாங்க. ஆமாம், நம்ம இவங்க 4 பேர். அப்புறம் இன்னொருத்தர் கிருஷ்ணா, மிஸ்டர் கிருஷ்ணசாமி வந்துட மாட்டார் என்டிஏக்கு. அவரை கழட்டி விட்டாங்க, தெரியாது? அப்படியா? அவர் 15 சீட்டு தான், ஆம்பளை பிரேமலாத மாதிரி கேட்டுக்கிறாரு எனக்கு இவ்வளோ சீட்டு அதுன்னு. அதனால் அவரை கழட்டி விட்டாங்க, பதிலே சொல்ல. எடப்பாடி பாணியா தானே, இந்த அம்மாக்கே அவ்வளோ தானே, 9 சீட்டு ஒரு ராஜ்யசபா, அது 28ல். யோசிச்சு சொல்லுங்கன்னு விட்டார். அண்ணன் அப்புறம் கண்டுக்கவே இல்லை. இங்கே வாராயன் தோழி வாராயோன்னு கூப்பிட்டு கொடுத்து நல்லா இடத்துல வச்சோடனே கூட்டணிக்குள்ளேயே குண்டு வெடிக்க ஆரம்பிச்சு.
பட்டாசு கடையில் தீப்பெட்டியை கொண்டு வந்து வச்சா என்ன ஆகும்? அகல் விளக்குப்பா அப்படின்னா, ஏய் அகல் விளக்காக இருந்தாலும் அது வந்து கண்டம் பண்ணோம், வாழ்க்கையை கண்டம் பண்ணிட்டேன். ஆனால் இல்லை அகல் விளக்குன்னு ஒன்று வச்சாங்க. இப்போ வெடிக்குது, அந்த வெடிப்பை மறைச்சிக்கிட்டு அடிதாங்கி இடிதாங்கி அப்படின்னு வாங்க அந்த படத்தில். அந்த மாதிரி கமல் அவர் ஒரு பக்கம், அவர் முதல் குரலே காரி துப்புறாரு. நீ என்னடா எனக்கு கொடுக்குறது, நான் கொடுக்குறேன்டா உனக்கு. நீ என்ன கொடுக்கலன்னு சொல்லு, நான் வேணான்னு சொல்கிறேன். அதாவது இழிவான இது வருது ஃப்ரீயாக தராங்கன்னா அப்படிப்பட்டதே தேவையில்லை. ஒரு பொருள் கொடுக்குறோம், அது வந்து புண்ணியம் இல்லை அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வச்சுக்கு போ, நான் தரேன் உனக்கு அப்படின்னு போட்டு புலம்பிட்டாரு. அவருக்கு இவர் புலம்புனாரு. இவங்க புலம்புக்குனா தான் மரியாதை இருக்கா பார்த்தீங்களா? அது எப்படி இருக்கும்? திருமாவளவன் சொன்னார்ல, அது கூட்டணி அப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும். நான் கட்சி பண்ணியை பார்ப்போம்னா கேட்டுக்கிட்டு இருப்பேன். கிளம்பு. இன்னொன்று, இவர்கள் எல்லோரும் நடத்தின நேர்காணல் இந்த இடத்துல பல கூத்து. திமுக கும்பலாக உட்கார வச்சு தொகுதியில் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம், யாருக்கு நான் நீங்கள் ஒத்துழைப்பு தரணும். வேறு தொகுதி பற்றி எதாவது சொல்கிறீங்களா, உங்களை பற்றி சொல்கிறீங்களா தான் என்ன கேட்பாங்க. அவர் கும்பலாக பேட்ச் இந்த திருப்பதி அவர் ஒருத்தர் போயிட்டு வந்து சொன்னார், திருப்பதி கோயிலில் போனோமா அந்த சார் இந்த பேட்ச்சு போ அடுத்த பேட்ச் ஆல்ரெடி டிக் பண்ணி வச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுதான் இங்கேயும் சொல்லிக்கிறேன். உதயநிதிக்கு இருக்கா வாய்ப்பு இருக்கா? நேற்று ஏதோ கோச்சிங்னாரா அண்ணான்னு தெரில. ஐயோ, கோச்சிங் போயிட்டார் அன்பகத்துக்கு போய் அங்கே நைட் வரையும் உட்காந்தார். அந்த நேர்காணல் எதுவும் இதாகிடுச்சா, பிரச்சனை ஆயிடுச்சா அன்னைக்கு நேர்காணல் பண்ணதில்? சீட்டுலாம் உண்டுங்க, அவங்க ஆளுங்களுக்கு சீட்டு. இல்லை சார், அன்றைக்கி சொன்னார், அதனால கேட்குறேன். நேர்காணலில் ஐயோ 3வது டீம் நேர்காணலுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு பிரச்சனை ஆச்சுல, அதனால இந்த பிரச்சனை இருக்குது. சரி அங்கே இந்த குமுறல் இருக்குது. அடுத்தடுத்த நிகழ்வுகளில் நம்ம கண்டிப்பாக பல விஷயங்கள் சுவாரஸ்யமாக வரும். இன்னைக்கு மத்தியானம் வேட்பாளர் அறிவிக்கிறாங்க, அதிமுக அறிவிக்கிறாங்க. 9 பேர் கொண்ட குழு, அதில் அதிமுகவை சேர்ந்த ஒரு ஜோதிடர் உட்பட வைத்து ஆலோசனை நடத்தியதன் பேரில் நாளை திமுக அதை அறிவிக்கலாம் என்று சிலரும், இன்று மாலை அறிவிக்கலாம் என்று சிலரும் அறிவித்த காரணத்தினால் குழப்பம் அடைந்து என்ன முடிவெடுப்பது என்று திணறிக் கொண்டிருக்கிறார்கள் பகுத்தறிவாதிகள். கண்டிப்பாக சார். அடுத்த 9 ஜோசியர்லாம் 9 ஜோசியர் சமூக நீதி பகுத்தறிவு ஒன்றுன்னு சொல்கிறாங்க. 2011 திருவாரூர் தான் கலைஞர் ஆரம்பித்தார். ஆமாம் மோகமாக இருந்தது. இப்போ எவனா கவுகுணன் முடிவு பண்ணி திருவாரூர்லேருந்து ஒரு ஆரம்பிக்க வச்சு சொல்லிக்கிறாங்க, ரொம்ப அமோகமாக இருக்கும்னு நினைக்கிறோன்றாங்க. ஆனால் காற்றில் பறந்து வந்த கதை சொல்கிறேன். நல்லா இருக்கட்டும். கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு